வணக்கம். தமிழகத்தில் பிஜேபியினுடைய ராஜதந்திரம் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இங்கே பிஜேபி செயல்படாது. தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சிக்கட்டில் அமர வேண்டும், முதலமைச்சர் நாற்காலியை தொட வேண்டும் என்று பிஜேபியினுடைய திட்டம் இங்கே ஒருபோதும் செயல்படாது. அது எடப்பாடி திரு பழனிசாமியை வைத்து தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊன வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக கட்சியை முற்றிலும் அழைத்துவிட்டு பிஜேபி இங்கு வர வேண்டும் என்று சிந்தனையை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியில் அதிமுகவை நம்ம அழிச்சாச்சு, அதில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைமையெல்லாம் வெளியே கொண்டு போயாச்சு. இன்னும் எடப்பாடியும் அவரோடு இருக்கிறவர்களை ஏதாவது ஒன்று சொல்லி மிரட்டி அவரை அடிபணி வைத்து விடலாம் என்று சொல்லி எண்ணி பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடன் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. 2 கட்சியில் ஒரு கட்சி அழிச்சாச்சுன்னா நம்ம தமிழகத்தில் கால் ஊனிடலாம் என்று நினைக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டார் என்று சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருந்தார். அவர் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டி கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை டெல்லி சிபிஐக்கு மாற்றி அவருடைய இப்போ வரக்கூடிய ஜனநாயக படத்துக்கு ஒரு தடையை போட்டு எப்படியாவது தாவேக்காவை அதிமுக பிஜேபி கூட்டணி இணைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல சிக்கலையும் நெருக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இப்பொழுது 2026 சட்டமன்றம் நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் விஜய் அவர்களுக்கு அரசியலில் இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய பணிகள் நிறையா இருக்கிறது. அதாவது வேட்பாளர் அறிவிக்க வேண்டும், கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணணும், வேட்பாளர் ரெடி பண்ணணும், அதுபோல் பிரச்சாரங்கள்லாம் இருக்குது. இப்போ இவருக்கு இந்த புதிய நெருக்கடியை கொடுத்து விட்டு இவர்களுக்கு இந்த கட்சி சார்ந்த சிந்தனை வர முடியாத அளவிற்கு இவருக்கு நெருக்கடியை கொடுத்துட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை வைத்து அதை அப்படியே கொண்டு போய் அதில் நீங்கள் கூட்டணி வச்சா தான் நீங்கள் வெளியே வர முடியும் என்று கடைசியில் சொல்லி அவரை காலி செய்வதற்கு நல்ல ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் பிஜேபி எடப்பாடியை வைத்து இங்கே சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தந்திரம், தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளை அவர் தூக்கிவிட்டவர். மோடியினுடைய பாச்சா எடப்பாடி அவர்களிடத்தில் பலிக்காது, அது ஒருபோதும் நடக்காது. எடப்பாடி யார் என்பது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியலை. அவர் ஒரு தமிழனுடைய பண்பு பாரம்பரியம், தமிழன்கிட்ட குழி தோண்டி அவனுக்கு துரோகத்தை செஞ்சு அவன்கிட்ட காரியத்தை சாதிக்கணும்னா அது நடக்காது.